ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கொல்லிமலை வாரத்தோட தொல்கை. இப்போ நம்ம காவேரி ஆற்றுப்பாலம் மேலே தான் போயிட்டுருக்கோம். நம்ம போகிற இடமும் காவேரி ஆற்று பக்கமாகவே தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பியோட செகண்ட் மொட்டைங்க, ரெண்டாவது மொட்டை அம்முச்சி வீட்டு கோயிலில் தான் அடிக்கணும், எங்கள் அம்மா வீட்டு கோயிலில். ஸோ அம்மா கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொடுமுடி தாண்டி கொலாநல்லியம்மன் பொன்குழலியம்மன் சொல்லுவாங்க, காவேரி ஆற்றை ஒட்டியே தான், அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். சீக்கிரம் வேலையா விட்டுட்டா அப்புறம் டன்னு குறையும்ல. ஏற்கனவே கரும்புக்கு கூலி ஒழுங்கா இல்ல. கோயிலை வந்து சேர்ந்தடைந்து விட்டோம். இதுதான் பொன்குழலியம்மன், எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வம். இங்கே தான் நம்ம ரெண்டாவது மொட்டை அடிக்க வந்திருக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு தம்பிக்கு ரெண்டாவது மொட்டை இங்கே தான் அடித்தோம். இந்த இவனுக்கு தான் ரெண்டாவது மொட்டை இங்கே அடித்தோம். அப்போ கொரோனா டைமில் வந்து மொட்டை அடிச்சுட்டு தீர்த்த மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் கிடா வெட்டினோம். இப்போ ரெண்டாவது குழந்தைங்கிறனால எப்போயுமே வீட்டில் ரெண்டாவதாக பிறந்த பாரபட்சம் தானே. நானும் எங்கள் வீட்டில் ரெண்டாவது பொண்ணு தான். ஸோ சிம்பிளாக பண்ணலாம், கோழி மட்டும் அறுக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் அப்போ வந்து கோயிலில் திருவிழா போட்டதுனால அதுவும் பண்ணக்கூடாண்டாங்க. ஸோ பொங்க வச்சு மொட்டை அடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு. இதான் பொங்க வைக்கிற இடம். காலையில் சாப்பிட்றதுக்கு வீட்டிலேருந்தே செஞ்சு கொண்டு வந்துட்டோம். தயிர் சோறும் வந்து புளிசோறும். கோயிலுக்கு எங்கே கிளம்புனாலும் இந்த கட்டுசோறு கண்டிப்பாக இருக்கும், அதுலேயும் இந்த புளிசோறு கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் கூட நினச்சோம் வந்து வெயில் காலம் தயிர் சோறு தான் நிறையா இழுக்கு பண்ணுது, ஆனால் புளிசோறு தான் எல்லாருமே விரும்பி வாங்கி சாப்பிட்டாங்க. வடை வந்து கடையில் வாங்கிட்டு சட்னி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நானும் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, கரெக்டாக திருவிழா டைம் வந்திருக்கீங்க, அம்மா வீட்டு கோயில் வர தீர்த்த கூட எடுத்துருங்க நீயும் அக்காவும் சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக கடவுள் நம்பிக்கை கிடையாது, கடவுள் வழிபாடும் நான் பெருசாக பண்ண மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கை கடவுள் அவ்வளோதான், இயற்கையை பாதுகாத்தால் போதும். அப்புறம் நம்ம தைப்பொங்கல் உழவர் திருநாள் அது மட்டும்தான் நான் வழிபடுவேன். மற்றபடி எனக்கு பெருசாக எதுலேயுமே உடன்பாடு கிடையாது. ஆனால் யார் கோயிலுக்கு கூப்பிட்டாலும் போவேன், திருநீர் வச்சு விட்டாலும் வச்சுக்குவேன். ஏன்னா அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு, என் நம்பிக்கை எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை ஓகே, ஆனால் மூட நம்பிக்கை தான் ஏற்றுக்க முடியாத விஷயம். ஸோ யாரோட நம்பிக்கையிலையும் நான் தலையிட மாட்டேன், என்னோடய விஷயத்துலையும் யாரும் தலையிடக்கூடாதுங்கிற கொள்கை இருக்குது. அதனால் அவங்க சொன்னாங்க, எல்லாரோட திருப்திக்காகவும் நானும் எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இதுக்கு மேலே போய் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். சட்னிக்கும் புளிசோருக்கும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் நம்ம கோயிலுக்கு கொண்டு வந்து சாப்பிட்றது சனி ஸ்பெஷல் தான். நான் போய் அந்த கவர் நான் போக்குறேன். அந்த குடத்துக்கு இதெல்லாம் கட்டி விட்டுருலாம். தீர்த்த கூட எடுத்து கிளம்பியாச்சு. ரயில்வே கட்டி தாண்டி தான் நம்ம காவேரி ஆற்றுக்கு போய் தீர்த்த கூட எடுத்துகிட்டு வர போகிறோம். நல்ல ஊர். ஆமாங்கக்கா, ஆத்து பாசனம் பக்கம்னாவே அவர் இப்படியே இருந்ததாப்ப மௌனம். ஆற்றுல ஏதோ ஒர்க் போகும் போல், அதனால் நடுவில் தடுப்பு கட்டி இந்த மாதிரி மண் போட்டிருந்தாங்க ஜேசிபியில். அங்கே போய் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் அங்கே தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்களும் போய் அங்கே எடுக்கலான்னாச்சு. ரொம்ப ஆழமாக இருக்க போது போதுமா? சரி, அந்த ஃபஸ்ட்டு இறங்கணும்ல, இந்த மண்ணில் இருந்து இங்கே இறங்கணும்னா அப்படியே சல்லுன்னு பொங்க போகுதுங்க. இதுக்கப்புறம் போய் தீர்த்தம் போட்டு தம்பிக்கு மொட்டை அடிக்க வேண்டியது தான். மொட்டை அடிக்கிற வரையும் வர சொல்லியாச்சு. கண்டினியூவாக பாருங்கள், மொட்டை அடிக்க போகலாம். சக்கரை பொங்கல் மட்டும்தாங்க வைக்கிது. ஏன்னா நமக்கு கிடா வெட்டில் கோழியும் இருக்குல்ல, அதனால் வெள்ளை பொங்கல் வைக்கல. நம்ம வந்து கோழி அறுத்தரலாம் அப்படிங்கிற பிளானில் தான் முத நாள் வரைக்கும் இந்த அம்மா புளி மிளகுபடி நம்ம கோயிலில் பொங்கல் வச்சுட்டு ஆத்தோரமாக போய் சேவல் சமைச்சிக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. எதுக்கும் நம்ம வந்து கோயில் பண்டாரத்துட்டு இன்னொரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி சொன்னோம். இந்த கோயிலோட தொணை கோயில் வந்து மோலிப்பள்ளி கோயில். அங்கே வந்து மண்டல பூஜை நடந்துகிட்ருக்கே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா இங்கே சேவலை இருக்கிறதுங்க கேட்குறப்ப தான் அவர் சொன்னார், நம்ம கோயிலே திருவிழாங்க அப்படின்னு. ஆனால் 4 நாளைக்கு முன்னாடி சொன்னோமே, அப்போ சொல்லலையே அப்படின்னதப்போ மறந்துட்டான் அப்படின்ட்டாரு. சரி பரவாயில்லன்னு தான் இப்போ சக்கரை பொங்கல் வச்சு நம்ம வந்து
மொட்டை மட்டும் அடிக்குது. இல்லைன்னா சேவலை அறுத்து நல்லா ஜம்முன்னு பண்ணியிருக்கலாம். ஆனாலும் மொட்டை அடிச்சுட்டு கோயில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம இன்னொரு ஸ்பெஷல் இடத்துக்கு போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. தம்பியோட ஃபேவரட் பாட்டு அருவி படத்தில் இந்த கொக்கோட்டி கொண்டாட்டி இந்த கொழுக்கட்டைன்னு ஒரு சாங் வருங்க. அதை போட்டுவிட்டு ஜம்முன்னு உட்கார வச்சாச்சு. அவனும் பார்த்துக்கிட்டே இருந்தான். அழுகாமல் அடித்தாச்சு. அழுகவே இல்லை பையன். பெரியவனுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறப்பெல்லாம் இந்த சங்கத்தமிழன்னு ஒரு படம் விஜய் சேதுபதி படம், அதுலேருந்து ஒரு பாட்டை போட்டு பழக்கி வச்சுருந்தேன். இவனுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி இந்த மாதிரிலாம் பார்ப்பான்னு நினச்சேன். ஆனால் அவன் பெருசாக அந்த மாதிரி பார்க்காம இந்த மோனிகா சாங்கு இந்த மாதிரி தான் பார்க்குறான். அப்புறம் இந்த விஜய் சாங்கு இந்த மாதிரி தான். ஸோ இப்போ இந்த பாட்டை போட்டுட்டு ஜம்முன்னு அடித்தாச்சு. நான்லாம் பயந்துகிட்டே இருந்தேன், எங்கேயும் அழுவாச்சு பிடிச்சிருவானோன்னு. பரவாயில்ல, ஜம்முன்னு இருந்துட்டான். ஃபஸ்ட்டு மொட்டப்பையும் நான் இதுதான் பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டுவிட்டு அடிச்சிடலானே. பட் சில பல காரணங்களால் அழுத்தி பிடிச்சதுனால அவன் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டான். அந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். மொட்டை அடித்ததை விட ஃபஸ்ட்டு மொட்டைப்போ காது குத்துனப்போ கொஞ்சம் அழுதான். ஏன்னா எல்லாம் அழுத்தி பிடிக்கிறதுனால தான் குழந்தைங்க அழுகுறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பார்க்க வச்சிட்டோம்னா மோஸ்ட்லி அழுகுறதில்ல, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும். ஜம்முன்னு மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு அம்மாயோட கொடுத்த ட்ரெஸ்ஸையும் போட்டு வரும்படியெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குளுன்னு சந்தனக்கட்டை இருக்கும், அதை உரசி சந்தனம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதையும் தொடவி விட்டாச்சு. அவன் இந்த வெல்வெட் மாதிரி துணி இருந்தாவே பார்த்தாவே கை சும்ப ஆரம்பிச்சிருவான். அந்த பழக்கத்தை நான் தான் கொண்டு வந்தேன், எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. கோயிலில் நல்லா திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டாங்க. அடுத்து நம்ம தம்பியும் நல்லா கோஆப்ரேட் பண்ணால். ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக போச்சு இந்த மொட்டை அடித்தது. இப்போ நம்ம வச்ச சக்கரை பொங்கலை எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு தரமான பிளேஸ்க்கு போகிறோம். அதுவும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளுன்னு ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வரும், அதையும் பாருங்கள். இதை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம்.